ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்வெசிபிள் செயினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேஜ் வயருக்கும் கியர் வயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஜ் வயர் அப்புறம் கியர் வயர் இது ரெண்டுமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ இது பேர் கியர் வயர். இதுதான் நம்ம இன்வெசிபிள் செயின் யூஸ் பண்ணதுக்குரிய ஒரு திங்ஸ். இப்போ நம்ம எவ்வளோ பெண்ட் பண்ணாலும், இப்போ நீங்கள் செயின் பண்ணிங்கன்னா பாருங்களேன், அது எவ்வளோ மடங்காமல் அப்படியே சேஃபாக இருக்குங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்வெசிபிள் செயின் யூஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு திங்ஸு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேஜ் வயர். இது நம்ம இதில் லெட்டர் மேக் பண்ணி நம்ம கீ செயின் டாலர் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கேஜ் வயர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பெண்ட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இப்போ லெட்டர் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கேஜ் வயருக்கும் கியர் வயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கடையில் வாங்கும்போது கேட்டு கரெக்டாக மட்டும் பார்த்து வாங்குங்க. இதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சேனலில் அப்லோட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.